திண்டுக்கல்லைச் சேர்ந்த சிறுவன் அகனின் கண்ணுக்குள் சென்ற கம்பியையும், தேனியைச் சேர்ந்த முருகனின் கண்ணருகே மூளை வரை சென்ற குச்சியையும் மதுரை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அகற்றினர். பல மணி நேரம் நடைபெற்ற சிக்கலான இந்த இரு அறுவை சிகிச்சைகள் மூலம் இருவருக்கும் பார்வை பாதிப்பு ஏற்படாமல் மருத்துவர்கள் கண்களை காப்பாற்றினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவர்கள் கண் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கருவழி சேதமடைந்தாலும் தற்போது எளிதில் மாற்று சிகிச்சைகள் கிடைப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கருவழியில் தழும்போடு இருக்கிறவங்க இல்லை கருவழி இந்த மாதிரி ஆக்சிடென்ட்னால குத்தி காயப்பட்டவங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய டேமேஜான கருவழியை எடுத்துட்டு இந்த இந்த பெறப்பட்ட கார்னியா அந்த கார்னியா டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு கார்னியா டோனர்கிட்ட இருந்து எடுத்ததை பொருத்திடலாம். இது மக்கள்கிட்ட அவேர்னஸ் இல்லாதனால வெளியே ப்ரைவேட்டாக போய் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டாக பண்ணுறப்ப மேடம் சொன்ன மாதிரி 50,000-60,000 செலவாகும். நம்மகிட்ட வந்தாங்கன்னா நம்மகிட்ட எல்லா சைஸ் காரணியாகவும் இருக்கும். குழந்தைங்களோட எல்லா வயதிலான காரணியாகவும் இருக்கும். ஸோ நல்ல காரணியாக ப்ளஸ் கார்டு இருந்ததுன்னா ஃப்ரீயாகவே பண்ணிடலாம்.